விண்ணகத்திற்கு திறவுகோல் என்ன என்று தெரியுமா? மண்ணகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு விண்ணகத்திற்கு செல்கின்ற திறவுகோல் இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமக்கு கூறுகிறது. ஒருமுறை ஒரு சீடன் ஒருவன் குருவானவிடம் கேட்டானாம், குரு, ஏன் எங்களால் இறைவனை காண முடிவதில்லை? ஏன் எங்களால் இறைவனை காண முடிவதில்லை? ஒருவேளை அவர் உயரத்தில் இருப்பதனால் எங்களால் காண முடிவதில்லையோ என்று சீடன் ஒருவன் குருவிடம் கேட்டான். குரு அதற்கு பதில் சொன்னாராம், அவர் உயரத்தில் இருப்பதனால் காண முடிவதில் அல்ல, மாறாக நாம் உயரத்தில் இருக்கும் இறைவனை தாழ்ச்சியோடு காண நாம் முற்படுவதில்லை. நம்மிடம் உயரத்தில் இருக்கும் இறைவனை தாழ்மையோடும் பணிவோடும் நாம் இல்லாததால் இறைவனை பார்க்க முடிவதில்லை என்று கூறினாராம். ஆம் அன்பின் சொந்தங்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், அன்றாடம் இறைவனை உள்ளத்தில் ஏற்கும் முன்பு கூறும் ஜெபம்தான் இன்றைய நற்செய்தி. நான் தகுதியற்றவன், இந்த உள்ளத்தில் நீ எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் நீர் ஓர் வார்த்தை மட்டும் சொல்லும், இந்த உள்ளமானது எளிய உள்ளமானது குணமடையும் என்று சொல்கிறார். அவர் ஒரு நூற்றுவர் தலைவர், அதிகாரத்துக்கு உட்பட்டவர். அவர் என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய பணியாளர்கள் இருக்கையில் இயேசுவிடத்தில் தாழ்ச்சி கொள்கிறார். தன்னையே தாழ்த்தியதால் இறைவன் அவருக்கு புதுமைகள் செய்கிறார். ஆம் அன்பின் சொந்தங்களை, நீங்களும் நானும் கேட்பது கிடைக்க வேண்டுமா? இறைவனை நேருக்கு நேர் காண வேண்டுமா? புனித பெர்னார்டு கூறுவார், விண்ணரசில் திறவுகோல் 3 நற்பண்புகள். 1 தாழ்ச்சி, 2 தாழ்ச்சி, 3 தாழ்ச்சி. ஆமன்.